இப்போ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சர்ஜரி தான். ஏன்னா சர்ஜரியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சைட், அதாவது அந்த கேன்சர் எந்த இடத்துல இருக்குன்னு. இப்போ பேங்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஹெட் இருக்கும், அப்புறம் நெக் இருக்கும், அப்புறம் பாடி இருக்கும், அப்புறம் டெயில் இருக்கும். ஸோ இதில் எந்த இடத்துல அந்த கேன்சர் வந்திருக்குங்கிறத பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டும் மாறும். இப்போ ஹெட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் மேஜர் சர்ஜரி இருக்கும். அதை வந்து நாங்கள் விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விப்பிள்ஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அந்த பேங்க்ரியாஸோடைய அந்த ஹெட் பார்ட்டு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைனையும் சேர்த்து எடுத்துருவோம். இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து உணவு குழாயை நம்ம திருப்பி ரீகனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸை வந்து திருப்பி நம்ம குடலுக்கு வர்றதுக்கு அந்த குடலையும் திருப்பி அட்டாச் பண்ணணும். அது இல்லாமல் வந்து லிவர்லேருந்து வரக்கூடிய பித்தம், பைல், அதுவும் வந்து நம்ம குடலில் வர்றதுக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 3 இடத்துல அதை ரீஜாயின் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு மேஜர் சர்ஜரி தான். இந்த சர்ஜரி பண்ணாக்கா நம்ம வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சரை ரிமூவ் பண்ணிட முடியும்.